Hi friends, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 3rd சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த சாப்டரில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். என்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னா எக்ஸாம்பிள் 3.9. 3.9ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூசிங் த ரிலேஷன் b vector equal to mu naught into h vector plus m vector so that Chi m equal to mu r minus 1. சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு Chi m கொண்டு வர சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சாலினாய்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, சாலினாய்டு அதை நான் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு சாலினாய்டை நான் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் 11th ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு பார்த்துருப்பீங்கல்ல, அப்படி தான் இருக்கும். இது ஒரு கண்டக்டர் காப்பர், ஓகே, தமிழில் கம்பிச்சுருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்டக்டரை நான் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கரண்ட்டு இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதை சுற்றியும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கண்டக்டரை சுற்றியும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த கண்டக்டரை சுற்றியும் சரி கண்டக்டருக்கு உள்ளேயும் சரி எனக்கு ஏர் மீடியம் தான் இருக்குது. கரெக்டாக, நான் எந்த ஒரு மெட்டீரியலுமே உள்ளேயும் ப்ளேஸ் பண்ணல, வெளியே எதுவுமே இல்லை. சுற்றி ஏர், உள்ளேயும் ஏர், காற்று தான் இருக்குது. அந்த காற்றுல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது. அப்போது இதில் நான் இப்போ இந்த கண்டக்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா நான் அதை B0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டாக, சரி. இதுவே இப்போ நான் இந்த கேஸில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த காயிலுக்குள்ளே நான் ஒரு அயான் ராடை எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அயான் ராட் என்ன ஆகும், இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல், இது என்ன ஆகும், இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு எல்லாமே அந்த அயான் ராடில் படுறனால இந்த அயான் ராட் என்ன ஆகும்னா மேக்னடைஸ் ஆகும், காந்தமாக மாறும். புரியுதா? அப்போ இது மேக்னடைஸ் ஆச்சுன்னா இந்த அயன் ராடை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். புரியலையா? இந்த அயன் ராட் ஒரு டெம்பரரி மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும்ப்பா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சின்ன வயசில் மேக்னெட்டை வச்சு விளையாடிருப்போம். இப்போ ஒரு அட்டை இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பின்னு, சேஃப்டி பின்னு வச்சுப்போமே, அதை எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு பேப்பருக்கு கீழே நான் அந்த மேக்னெட்டை அப்படி நான் இழுத்துட்டு வரேன்னு வைங்க. அந்த சேஃப்டி பின்னுமே அந்த மெட்டலுமே அப்படியே நம்ம எந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டை கொண்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் அது வரும், மேலே விளையாடிருப்போம்ல. அப்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீடியம் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுமா, அந்த பேப்பரோ இல்லை அந்த அட்டையோ ஆக்ட் ஆகுமா? அது எப்படி? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் உள்ளே போகுது, அது மேக்னெட்டைஸ் ஆகுது, அப்படி சொல்லாமா? அதான் சொல்ல வரேன், சரிங்களா? அதாவது நான் இது இப்போ உங்களுக்கு தனியாக சொல்கிறேனே, இந்த மாதிரி ஒரு இரும்பு ராடு இருக்குது. இப்போது இந்த காயிலேருந்து வெளியில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எல்லாமே இதில் படுது. கரெக்டாக, அப்படி தானே சொன்னேன்? ரைட்டு. அப்படி படும்போது இந்த மெட்டீரியலுக்குள்ளே என்ன இருக்கும், அட்டாமிக் டைபோல்ஸ் இருக்கும்ல. அப்போ அந்த அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் மாறும். ஓகேவா? அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் மாறும். இந்த காயிலுக்கு உள்ளே இந்த மெட்டீரியலை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எலக்ட்ரான் செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம்ல, இனிஷியலாக ஒரு கண்டக்டரில் ரேண்டம் மோஷனில் இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி தான் அட்டாமிக் டைபோல்ஸ் ரேண்டம் மோஷனில் இருக்கும். நான் இங்கே உள்ளே வச்சோன்னே எனக்கு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இந்த காயிலோட மேக்னடைசிங் ஃபீல்டு எனக்கு இந்த கண்டக்டரை மேக்னடைஸ் பண்ணும். சரி, இப்போ இந்த அட்டாமிக் டைபோல் அப்படின்றது என்ன? ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். அட்டாமிக் டைபோல் அப்படின்னா என்ன? அட்டாமிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா இது ஒரு ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட். அதே மாதிரி இன்னொரு விதம் என்னென்னா ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குல்ல, இது பேசிக் தான். என்னென்னா இப்போ இந்த மெட்டீரியல் மேடப் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது அந்த ஆட்டமில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸை சுற்றி எனக்கு எலக்ட்ரான்
ரிவால்வ் ஆகும், கரெக்டாக சுற்றி வரும், அந்த நியூக்ளியஸை சுற்றி வரும். அப்போது அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறல்ல, சிம்பிள் இவ்வளோ தான், கான்செப்டே அவ்வளோ தான். எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா நமக்கு என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும். கரண்ட் இருந்ததுன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஆர்பிட்டால் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம்ப்பா. இப்போ அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான், ஓகே, இப்போ எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. இப்போ அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது அப்படின்னா இப்போ அந்த ஆர்பிட்டாலில் எனக்கு வந்து கரண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது டினி கரண்ட்டு, மைக்ரோஸ்கோபிக் கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரண்ட் லூப். அப்போது எனக்கு அங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்றது இருக்கும். மேக்னெட்டிக் மூமெண்ட் சார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இதுதான் ஒரு ஆர்பிட்டால்னு சொல்கிறேன்னா, இந்த ஆர்பிட்டாலோட சர்ஃபேஸ் நார்மல் இருக்குல்ல, இப்போ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் நார்மல் இதுவா சொல்லலாமா? அப்போ அந்த சர்ஃபேஸ் நார்மல் தான் எனக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட டைரக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ அந்த ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்னா, அந்த ஸ்பின்னுனா எலக்ட்ரானுக்கு எப்படி சொல்கிறது, அந்த எலக்ட்ரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு எஃபெக்ட் தான். ஓகே, அதுதான் ஸ்பின்னு சொல்லுவோம். அப்போது அதுதான் அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு டினி மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். அவ்வளோதான். அப்போது அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ளஸ் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட், இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் அட்டாமிக் டைபோல் மூமெண்ட். இப்போ நான் இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். புரியுதா? மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போது அது என்ன, நம்ம வந்து இங்கே வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த கண்டக்டரில் படுறனால இந்த டைபோல்ஸ் எல்லாமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பேரலாக அலைன் ஆகும். பேரலானா 100% பேரலாக அலைன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு தோராயமாக, ஓகே, அப்படியே 100% அக்யூரேட்டாக கரெக்டாக இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனு, அப்போது அட்டாமிக் டைபோல் வந்து இப்படி இருக்கும், கரெக்டாக பேரலாக இருக்குமானா அப்படி இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்படி இருக்கலாம், ஓகே, அதாவது இப்படி இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஸோ பேரலாக அலைனாக ட்ரை பண்ணோம். இது புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்க வந்தோம். சரி, இதை அட்டாமிக் டைபோல்னு சொல்லிட்டோமே, அதையும் லைட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இன்டெப்த்தாக நடத்தினா இன்னும் இன்டெப்த்தாக நடத்தலாம், ஆனால் நம்ம ப்ராப்ளம் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் அப்படி சொல்லிடுறேன். ஒரு ஆட்டம் லெவலில் நம்ம சொல்கிறோன்னா அதுதான். இதெல்லாமே இப்போ என்ன ஆகிடும், இப்போ இந்த அயான் ராட் இருக்குல்ல, இதை நம்ம இங்கே வைக்கும்போது என்னாகும், அலைன் ஆகிடும். கரெக்டாக இந்த அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் எல்லாமே இந்த மேக்னடைசிங் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த் போல் டு சவுத் போல் இருக்கும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அலைன் ஆகிடும். அப்போது ஒவ்வொரு ஆட்டம்லேயுமே இந்த அட்டாமிக் டைபோல் மூமெண்ட்ன்றது, அப்போ ஒவ்வொரு ஆட்டம் சொல்லும்போது நம்ம அங்கே அட்டாமிக் டைபோல் மூமெண்ட்னு சொன்னோம். அப்போ ஒரு கண்டக்டர்னு பேசும்போது அட்டாமிக் டைபோல் மூமெண்ட் எல்லாமே அலைன் ஆகுதுல்ல. நான் சொன்னேன்ல, அப்போ அங்கே கரண்ட் இருக்கும், டினி கரண்ட் இருக்கும், அப்போ அங்கே கண்டிப்பாக மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குன்னு சொன்னோம். இப்போ ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தா அது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்போ அந்த கண்டக்டரில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த காயிலோட மேக்னடைசிங் ஃபீல்டுனால எனக்கு இந்த கண்டக்டர் வந்து மேக்னடைஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, மேக்னடைஸ்னா அது காந்தமாக இப்போ ஆக்ட் ஆகுது. இப்போ இது உள்ளே இருக்குது. இப்போ இது உள்ளே இருக்கும்போது எனக்கு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கண்டக்டர்லையுமே இருக்கும். இது புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கண்டக்டரை சுற்றி இருக்கும். நல்லா பாருங்கள், கண்டக்டரை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இப்போது நான் இங்கே கண்டக்டரை வைக்கும்போது இந்த கண்டக்டரை சுற்றியுமே எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது இருக்குது. அப்போது அதை நான் எப்படி எழுதலாம்? பிஎம். இப்போ நான் ஒரு மெட்டீரியல் வைக்கிறேன், அந்த மெட்டீரியல் வைக்கிறனால அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆயிடுச்சு. மேக்னடைஸ் ஆனனால எனக்கு அந்த மெட்டீரியலை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது? ஏரில் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்குது. இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகே, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அது ஏன் நான் சொல்கிறேன், இதை வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மெட்டீரியலை தூண்டுறோம், மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு நம்ம தூண்டுதல்னு சொல்கிறோம்ல, அது யார் தூண்டுறான்னா இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ஏன் சார் வேல்யூ அதிகமாகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட் நம்ம மெட்டீரியல் வைக்கிறதுக்கு முன்னாடி
மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்குல்ல, அது சும்மா ஒரு தோராயமாக ஒரு 50 வெபர் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, 50 வெபர். இப்போது இந்த மெட்டீரியல் வச்ச உடனே இந்த மெட்டீரியலில் இருந்து எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் வருது, ஏரில் போகுதுல்ல. அப்போது அது எனக்கு வந்து அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ அதை பார்த்தோன்னா அது ஒரு 20 இல்லை 30 வச்சுப்போம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 80 வருது. கரெக்டாக? சும்மா 50 வெபர் 30 வெபர்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 80 வெபர் நமக்கு. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நம்ம வெறும் மெட்டீரியல் இல்லாமல் பார்த்தோன்னா 50, மெட்டீரியல் வச்சு பார்த்தோன்னா 30. அப்போ ரெண்டே சேர்க்கணும்ல. ஏன்னா மெட்டீரியல் இருந்து நமக்கு என்ன வருது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் வருதுன்னு பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்றது தெரியுது. அப்போ இதை பி நாட்டை நம்ம எப்படி எழுதலாம், மியூ நாட் ஹெச் வெக்டர்னு எழுதலாம். ஹெச் வெக்டர்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் வைக்கும்போது அந்த மெட்டீரியலை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு இந்த காயிலோட ஃபீல்டு தானே இந்த மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணுது. அப்போ அது வந்து நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டு தான் சொல்லணும். காயிலோட ஃபீல்டு மேக்னடைசிங் ஃபீல்டு ப்ளஸ் மியூ நாட் இந்த எம், இது வந்து நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லுவோம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக என்ன பார்த்துருந்தோம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேபிட்டல் எம் வெக்டர் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் ப்ளஸ் வால்யூம். கரெக்டாக? மேக்னெட்டிக் மூமெண்ட்னா என்ன, இதுதான். ஸோ பார்த்தோம்ல அட்டாமிக் டைபோல்ஸ் அது. அப்போது இதுதான். இப்போ இது வந்து நம்ம இன்டென்சிட்டி ஆஃப், அதாவது ஒரு வால்யூம்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டு. ஸோ அதுதான் நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்கிறோம். இது புரியுதா? அப்போது இது மியூ நாட் அப்படின்றது என்ன, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அந்த கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய ஏரில் தான் போகுது. ஓகே, கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய ஏரில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ நம்ம இங்கே மியூ நாட் தான் போடணும், இங்கேயும் மியூ நாட் தான் போடணும். இது புரியுதா? ஏன்னா நம்ம பார்க்குறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதுதான் பார்க்குறோம். அப்போது இது ஹெச், இது எம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மியூ நாட் காமனாக வெளியில் எடுத்து ஹெச் வெக்டர் ப்ளஸ் எம் வெக்டர். அப்போ இதுதான் எனக்கு வந்து பி. ஸோ வெக்டர் போடலாம், ஏன்னா டைரக்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. ஓகே, ஸோ இப்போ இது எங்கேருந்து வந்ததுன்றது தெரியுதா? இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன், ஒரு சின்ன ரீகால் மாதிரி. காயிலில் கரண்ட்டு கொடுத்தோன்னே சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பி நாட்டை மியூ நாட்டு ஹெச் வெக்டர்னு எழுதலாம். ஓகே, அதை நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஏன் மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம், இப்போ ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் அது மேக்னடைஸ் பண்ணுது. ஓகே, காந்தமாக மாற்றுது. அப்போது அதை ஹெச் வெக்டர் சொல்கிறோம். இப்போ அந்த மெட்டீரியல் மேக்னெட்டாக மாறினால அந்த மெட்டீரியலும் எனக்கு என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குது. அவ்வளோதான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும்போது அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே அலைன் ஆகிருக்கும். அப்போ உள்ளே வந்து அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட், ஏன்னா இப்படி ஒரு அட்டாமிக் டைபோல் இருக்குன்னா இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆகும், திரும்பும். புரியுதா? ஸோ அதாவது பேரலாக அலைன் ஆகும்ப்பா, அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு அந்த அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே பேரலாக அலைன் ஆகும். அப்போது அந்த வால்யூம்குள்ளே எனக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டு பை வால்யூம், அவ்வளோதான். அதை தான் நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் ஏரில் தான் போகுது. அது மியூ நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். மியூ நாட் ஈக்குவல் டு 4π × 10⁻⁻7. இந்த பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்கள். 10⁻⁻7 நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.00 சம்திங்கில் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டெக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரணும்னா கை எம் ஈக்குவல் டு μr - 1. நான் இப்போ இதை அழிச்சிட்றேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் கொடுத்தனால தான் இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சும்மா நான் அந்த ஈக்குவேஷன் மட்டும் சொல்லிட்டு போனால் அது எந்த அர்த்தமே இல்லை. இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன் முதல்ல எப்படி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால சொன்னேன். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். இது எப்படி யோசிக்கணும், கை எம் வர மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றணும், அப்படி தான் யோசிக்கணும். அப்போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இப்போ தான் ஃபார்முலா போட்டோம். அங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் வால்யூமும் இருந்தது. அப்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் வால்யூமை வச்சு நம்ம அந்த கையம், ஸோ அது கரெக்டாக இருக்காது. அப்போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனோட ஈக்குவேஷன் எடுக்க வேண்டாம். நம்ம சசப்டபிலிட்டியோட ஈக்குவேஷனே எடுப்போமே. அப்போது சசப்டபிலிட்டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் பை மேக்னடைசிங் ஃபீல்டு. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை இப்போ தான் பார்த்தோம், அந்த அட்டாமிக் டைபோலோட அந்த அலைன்மெண்ட். ஓகே, அந்த வால்யூம்குள்ளே அது. அப்போது மேக்னடைசிங் ஃபீல்டுனா அந்த மெட்டீரியல் எனக்கு மேக்னெட்டாக மாறுறதுக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஃபீல்டு, அதுதான் மேக்னடைசிங் ஃபீல்டு. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரேஷியோ தான் இது. சரி, இப்போ
இப்போது இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ண முடியும்? நமக்கு வந்து ஈக்குவேஷனில் எம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேபிட்டல் எம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இருக்குது. அப்போது இந்த எம் மட்டும் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஹெச் இந்த சைடு வந்துடும், டிவைடில் இருக்கிறது அந்த சைடு வந்தோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? அப்போது எம் வெக்டர் ஈக்குவல் டு கை எம் இன்ட்டு ஹெச் வெக்டர்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த பி இருக்குல்ல, பி நம்ம மியூ ஹெச்னு எழுதலாம். அதாவது பி நாட்டை நம்ம மியூ நாட் ஹெச்னு எழுதணும்ல, அப்போ பியை நம்ம மியூ ஹெச்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? மியூ நாட் ஹெச் இருக்குது, ஹெச் வெக்டர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? கை எம் ஈக்குவல் கை எம் ஹெச் வெக்டர். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஹெச் வெக்டர் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்போது இங்கேயும் வெக்டர் போட்டுக்கோங்க. நான் இங்கே வெக்டர் போடாமல் இருந்ததுன்னா பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. ஓகே சரி, இப்போது அடுத்த ஸ்டெப்பு ஹெச் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் என்ன ஒரு ஹெச் வெக்டர் காமனாக எடுத்துருங்க. மேக்னடைசிங் ஃபீல்டை காமனாக எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் இங்கே எம் வந்துருமா? கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே மியூ ஆர் இருக்குது, மியூ ஆர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹெச் வெக்டர் கேன்சல் ஆகிடும். இந்த மியூ நாட் இருக்குல்ல, இது மல்டிப்ளைல இருக்குது, இன்சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போது மியூ பை மியூ நாட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கை எம்னு வரும். கரெக்டாக? இந்த மியூ பை மியூ நாட்டை தான் நம்ம மியூ ஆர்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போது மியூ ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் கை எம், அதாவது சசப்டபிலிட்டி. அப்போது நமக்கு வந்து மியூ ஆர் -1 அவ்வளோதான் வந்துருச்சு ஆன்சரு. இப்போ இந்த கையம் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 1 இந்த சைடு வந்ததுன்னா அழகாக இந்த +1 அந்த சைடு வரும்போது -1 ஆகிடுமா? அப்போது எப்படி எழுதலாம்? கை எம் ஈக்குவல் டு மியூ ஆர் -1. கரெக்டாக வருமே? மியூ ஆர் -1 கரெக்டாக வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 1 +1 இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும். ஸோ அப்போ அந்த கை எம் ஈக்குவல் டு மியூ ஆர் -1ன்றதை எழுதியாச்சு. அவ்வளோதான், ப்ரூஃப் ஆயிடுச்சு, கொண்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்ற பாருங்கள் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை. ஓகே, அவங்க என்ன ஆன்சராக காட்ட சொல்கிறாங்களோ அதில் வந்து அதாவது அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி மாற்றினீங்கனாலே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், அப்படி தான் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நமக்கு வந்து 12th வந்து 2 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியராக புரிஞ்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.